இது என்னடா டேங்க் ஃபுல்லாக நுரையா இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இது நுரை இல்லைங்க. இது வந்து கௌரா ஃபிஷ்ஷோட பபிள் நெஸ்ட். ப்ரீட் பண்ணுறப்போ கௌரா மெயில் வந்து நிறைய பபிள் நெஸ்ட் கட்டியிருக்கும். எக் லே பண்ணுற ஃபீமேல் வந்து லே பண்ணுற எக் எல்லாமே இந்த பபிள் நெஸ்ட்டில் வந்து தங்கிடும். 2 or 3 டேஸ்லேயே ஃப்ரீ ஸ்விம் ஆகுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம ஃப்ரைஸ் எல்லாமே. அதே மாதிரி இப்போ ஃப்ரைஸ் எல்லாமே ஃப்ரீ ஸ்விம் ஆகிட்டு இருக்கிற வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த டேங்க்கில் வந்து மேல் ஃபிஷ் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும்தான் பேபிஸ் வந்து கேர் பண்ணும். ஸோ இப்போ இந்த டேங்க் ஃபுல்லாகவே கவுண்ட் பண்ண முடியாத அளவு குட்டிங்க இருக்குது. அவ்வளோ குட்டி குட்டியான குட்டீஸுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. அது ப்ரீட் பண்ணுறதுக்காக தான் மெயில் ஃபிஷ் வந்து இந்த பபிள் நெஸ்ட் வந்து கலைஞ்சி போக போக திரும்ப அதை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் கௌரா ஃபிஷ் ப்ரீட் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.